ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியோட டீடைல் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆகும் வண்டி வந்து ஷோரூம் அவைலபிலிட்டி ஆகிறதுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் தீரா டிவிஎஸ்ல நேற்று கால் பண்ணி வண்டி வந்துருச்சு, நீங்கள் வந்து ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியோட டீடைல் ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வண்டிக்கு வந்து ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து வண்டி ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஸ் எக்ஸ்பி வேரியண்ட்டோட கலர் ஸ்கீமில் வந்து டிவிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு ரெட், பிளாக் அண்ட் கிரே கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டியோட அலாய்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்குது. வெயிட் வேறு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 116 kgs ஆக்கியிருக்காங்க. இங்கே வந்து என்டார்க் பேஜிங் கொடுத்து இங்கே ரேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரேஸ் எக்ஸ்பின்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது, ஹசர்ட் ஸ்விட்ச் இருக்குது அண்ட் என்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது. அது கூட வந்து ரைட் மோட்ஸ்க்கான ஸ்விட்சும் கொடுத்துட்டாங்க. நம்ம ரைட் பண்ணும்போது இதை வந்து ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஹை பீம், லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது அண்ட் ஹாரன் ஸ்விட்ச் இருக்குது. வண்டியோட ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 125cc ஸ்கூட்டரில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட்டாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்ஸ், என்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், லோ ஃபியூல் இண்டிகேட்டர், கிளாக் எல்லாமே இருக்குது. அண்ட் மோட் டாகிள் பண்ணோம் அப்படின்னா ரேஸ் மோட் வருது அண்ட் லேப் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் மோட் இருக்குது. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ப்ளூடூத் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் பேர் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேதர் பண்ணிக்கலாம். இந்த செக்மெண்ட்லேயே கம்ப்ளீட்லி லோடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னா டிவிஎஸ் என்டார்க்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை சொல்லலாம். வண்டியோட ஹெட்லாம்ப் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு டி ஷேப் பெரிய டிஆர்லோட ஒரு கம்ப்ளீட் எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி கொடுக்கும். டெயில் செக்ஷனும் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. அதே டி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் வருது. வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 12 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 100/80 டியூப்லெஸ் டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் 220 mm டிஸ்கில் வருது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 inch 110/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ட்ரம்மில் தான் வருது, டிஸ்க் கொடுக்கல. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப்செட் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் தான். ஆனால் ப்ராக்டிகாலிட்டிலையும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 kgs வரைக்கும் தாங்கும். அண்டர் சீட்டில் வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 3 kgs தாங்கும். நம்ம திங்ஸ் வேணுன்றதை வந்து எடுத்து போய்க்கலாம். சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே லாக் செட்டப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். அண்ட் ரைட்டில் ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அண்டர் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 22 liter ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஹாஃப் ஃபேஸ்ட் ஹெல்மெட் வைக்கலாம். ஆனால் ஃபுல் ஃபேஸ்ட் ஹெல்மெட் வந்து வைக்க முடியாது. இங்கே வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நைட் டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராடான சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பில்லியன் சீட்டும் வந்து ஓரளவுக்கு தான் ப்ராடாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹார்டான சீட் செட்டப்பாக தான் இருக்குது. ரைட் கம்ஃபர்ட் வந்து அந்தளவுக்கு டிவிஎஸ் என்டார்க்கில் எதிர்பார்க்க முடியாது. கிராப் ரயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, சாலிடாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 5.8 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 40 to 45 kmpl நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரீட் மோடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். அண்ட் ரேஸ் மோடில் வந்து மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றதுனால. டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியை பவர் பண்ணுறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் 3 valve என்ஜின். வண்டியோட பவர் அண்ட் டார்க்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 10.2 PS அண்ட் டார்க் வந்து 10.8 Nm. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரைட் மோட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியோட ஹேண்ட்லிங், வண்டியோட டாப் ஸ்பீட், சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ரீட் மோட் அண்ட் ரேஸ் மோட் எல்லாத்தையும் என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து ஸ்ட்ரீட் மோட்லேயே செம்மையாக இருக்குது. 0 to 60 வந்து இப்போது 8 secondsல ரீச் ஆகிருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 8 secondsல 0 to 60 ரீச் ஆயிடுது. அண்ட் இப்போது வந்து ரைட் மோட்ஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஸ்ட்ரீட் மோடில் தான் செக் பண்ணேன். ஸோ ரேஸ் மோடில் வந்து எந்தளவுக்கு வந்து
பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஸ்கூட்டர்ஸில் எப்பவுமே வந்து இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். ஆனால் என்டார்க்கில் வந்து அந்த இஷ்யூவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் என்டார்க் ரைட் ரிவ்யூ பண்ணும்போது 0 to 60 டெஸ்ட் பண்ணேன். அதுலேயே வந்து 7.6 செகண்ட்ஸில் வந்து 0 to 60 ரீச் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து குறைன்றதே இல்லை. இப்போ பவர் அண்ட் டார்க் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றத. ரேஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். டார்க்குன்றதோட பவர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து ரேஸ் மோடில் வந்து ஃபீல் ஆகுது. டார்க் வந்து மோரர்லெஸ் சேமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த பவர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 50 to 60s 65 to 70ஸ்லாம் வந்து ஒரு குவிக்கான டைமில் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்குது. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ராட்டில் வந்து செம்ம லைட்டாக இருக்குது. ரேஸ் மோடில் எனக்கு வந்து டார்க்கில் அவங்க ஒர்க் பண்ண மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் பவரில் வந்து ஒர்க் பண்ணது வந்து க்ளீனாக ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக தான் இருக்குது. அந்த இனிஷியல் பைட்டுன்றது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் என்டார்க் வந்து சிங்க் பிரேக்கிங் டெக்னாலஜியில் வருது. ஸோ நம்ம ரியர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டும் சேர்ந்து வந்து கம்பைண்டாக அப்ளை ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான இனிஷியல் பைட் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிட்டி டிராஃபிக்லாம் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கூட்டராக இருக்கும் டிவிஎஸ் என்டார்க். அண்ட் வண்டியோட வெயிட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 118 kgs நார்மல் வேரியண்ட். இது வந்து 116 kgs. ஒரு 2 kgs வந்து வெயிட் கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் பவர் அண்ட் டார்க்கும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. ரேஸ் மோடில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாப் எண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு நல்ல ஃப்ரீயான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ என்ஜின் வந்து ஒரு ஃப்ரீ ரெவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஈஸியாக வந்து 90 kmph ஸ்பீட் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது டிவிஎஸ் என்டார்க். அண்ட் டிராஃபிக்கில் வந்து ஆக்சிலரேஷனாக இருக்கட்டும், ஓவர்டேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம ஈஸியாக இருக்குது. அண்ட் வண்டியில் வந்து வைப்ரேஷன் லெவல்ஸுன்றது ரொம்பவே மினிமலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரைட் பண்ண வேரியன்ஸ் விட இந்த ரேஸ் எக்ஸ்பியோட என்ஜின் ரீஃபைன்மெண்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து டிவிஎஸ் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு என்ஜாயபிளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது டிவிஎஸ் என்டார்க். இந்த ரியர் வியூ மிரர்ஸும் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. நல்ல ஒரு வைடான மிரர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது வந்து கிளியராக இருக்குது. அண்ட் வைப்ரேஷன் லெவல்ஸும் மினிமலாக இருக்குது. அப்படின்றதுனால எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லை. வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து மாட்ரேட்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது என்டார்க்கில். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதோட ஹேண்ட்லிங்கும் சரி, வேறு லெவலில் இருக்குது. இந்த டயர்ஸும் வந்து 12 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால ஒரு நல்ல ரைட் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 155 mm ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரைடர் அண்ட் பில்லியன் கூட போகும்போது உங்களுக்கு வந்து கீழே அடிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு நார்மல் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ஒரு மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னா எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. வீல் பேஸும் வந்து 1285 mm தான். நம்ம வந்து டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், யூடர்ன் போடுறதா இருக்கட்டும், டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த ரைடர் சீட் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்துருக்கலாம். இன்னும் ஒரு நல்ல ரைட் கம்ஃபர்ட் கொடுத்துருந்துருக்கும். ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸுன்றது செம்மையாக இருக்குது வண்டியில். ரேஸ் எக்ஸ்பியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நார்மல் என்டார்க் சீரீஸோட பெட்டராகவே இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு த்ராட்டில் ஃபீல்,
அண்ட் வண்டியோட டாப் எண்டாக இருக்கட்டும், அந்த ஆக்சிலரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஸ்கூட்டரோட எக்ஸாஸ்ட் நோட்டும் செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல இம்ப்ரூவ்டான ஸ்கூட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு டிவிஎஸ் என்டார்க் 125 இந்த ரேஸ் எக்ஸ்பி மூலியமாக. நீங்கள் கம்ஃபர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவல் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்காது. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஐடியலான ஆப்ஷனாக இருக்கும். அப்ரிலியாவோட எஸ்ஆர் 125 இருக்குது. எஸ்ஆர் 125 வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் வண்டி, அதில் வந்து ப்ராக்டிகாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்டார்க்கில் வந்து ப்ராக்டிகாலிட்டின்றதும் எதிர்பார்க்கலாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிட்டி டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. அண்ட் இந்த ரைட் மோட்ஸ் வந்து வண்டி ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அப்பாச்சே 200 4V RR 310 எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது டிவிஎஸ் என்டார்க்கோட ரைட் மோட்ஸில். டாப் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது க்ளீனாக ஃபீல் ஆகுது. மற்றபடி இனிஷியல் பிக்கப், ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸ் மோட் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சூப்பரான ஃப்ரீ ஃப்ளோயிங்கான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது டிவிஎஸ் என்டார்க் 125. என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட என்ஜின் ரீஃபைன்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த டாப் எண்ட்லேயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரேஸ் மோடில் வந்து ரைட் பண்ணும்போது டாப் எண்ட் தான் வந்து சூப்பராக ஃபீல் ஆகுது. மற்றபடி ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸ் மோட் ரெண்டுலேயுமே வந்து இனிஷியல் பிக்கப் மோரர்லெஸ் சேமாக தான் இருக்குது. சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு அண்ட் சிட்டி டிராஃபிக் ஃபில்டர் பண்ணிட்டு ரைட் பண்ணுறதுக்கு டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி வந்து ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 1,09,000 rupees சென்னையில். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஸ்கூட்டர் வேணும், நீங்கள் ஒரு யங்ஸ்டர், ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட், இல்லை ஆஃபீஸ் போகிற ஒரு யங்ஸ்டர், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி பற்றின என்னோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்கூட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.